என்னென்ன ஆண்டவர் கொடுக்கிறாரா? முதல் தேவனாகிய கர்த்தரை நம்ம நினைக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், உன்ற சங்கதிகளை ஆசீர்வதிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் உண்டாக்குறவரா இருக்கிறார். அவர் சொன்னாகும், அவர் கட்டளையிட்டா இக்குறிதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இது என் பலத்தை தான் நான் செய்யறேன், என் பலத்தை தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் பலத்தை தான் நான் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும்போது மனிதர்கள் சொல்லுவாங்க, என்னாலதான் இந்த குடும்பம் நடந்து கொண்டிருக்கு, என்னாலதான் இந்த குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. சில கணவர் சொல்லுவாங்க, நான் வேறு சிந்தி சம்பாதித்தால்தான் இந்த குடும்பம் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. யாருடைய இதுல உழைப்பில்லை, தேவன் நம்மளுக்கு கொடுக்கலன்னா, பலன் கொடுக்கலன்னா நம்மளால ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அப்போ இந்த நாள் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு பணம் வருது, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது என்றால் அது யார் கொடுக்கிறது என்றால் தேவன் கொடுக்கிற காரியமா இருக்கிறது.